உறுப்பினருக்கும் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினருக்கும் போட்டி போட்ட ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் டெபாசிட் இழந்து 11,883 ஓட்டுக்கு டெபாசிட் இழந்தார். இது வரலாற்றில் இருக்கு, தேர்தல் ஆணைய புள்ளிவிவரத்தில் இருக்கு. அருப்புக்கோட்டை எம்பி பதவியை ஜெயிச்சுட்டு அருப்புக்கோட்டை எம்பி பதவி ஜெயிக்கிறாரு, முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறார். அப்போ 1945 நேதாஜி அவர்கள் மர்மமான முறையில் இறந்துட்டான்னு சொல்லி உலகமே பேசிட்டு இருக்க ஒரு சூழல். எம்பி பெரிய பதவியா, எம்எல்ஏ பெரிய பதவியா? எம்பி தான் பெரிய பதவி. ஆனால் இவர் என்ன பண்றார் அப்படின்னா, எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக செல்றார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, அன்றைக்கு தமிழ்நாடு சென்னை மாகாணம் 375 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது வேற கட்சிகளுக்கோ தனி மெஜாரிட்டி கிடையாது. அப்போ தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டால் அவர் ஒரு எம்எல்ஏ, அப்புறம் முதுகுளத்தூர் பட்டியல் பிரிவுக்கு ஒரு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் பெரிய குள எம்எல்ஏயாக மூக்கையா தேவர் அவர்கள் இருக்காங்க. அப்போ 3 எம்எல்ஏ இருப்பாங்க. அந்த 3 எம்எல்ஏ மதித்து அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும். அமைச்சர் பதவி வேண்டும், அமைச்சர் பதவி ஆசையில் அவர் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அடிப்படையில் இவர் அமைச்சர் பதவி வேணும்னு சொல்லி காமராஜரை சந்திச்சிருப்பாரா, தனிப்பட்ட பலம் வாய்ந்த மாநில தலைவராக இருக்கக்கூடிய காமராஜர் இவங்களோட ஆதரவே தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 எம்எல்ஏ ஆதரவு இருக்கணும், 3 எம்எல்ஏ ஆதரவு இருக்கணும் அப்படின்னா 3 எம்எல்ஏ வச்சிருக்கவரே தன்னுடைய பழைய நண்பர் இவர்கிட்ட போய் ஆதரவு வாங்கலாம்னு சொல்லி அவர் பாப்பாரா? அமைச்சர் பதவி வேணும்னு சொல்லி காமராஜரை